வணக்கம். நடிகர் ராஜேஷ் பேசுகிறேன். கேபி இயக்குனர் சிகரம் கேபி அவர்களுடைய ரசிகர் சங்கத்தினுடைய நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நான் இதுவரை எந்த ஒரு பொறுப்புலையும் நான் இருந்ததில்லை. தலைவராகவோ ஸ்கூலில் படிக்கிற காலத்திலிருந்து இருந்ததில்லை. நான் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், பாபு அவர்களும் பழனிசாமி அவர்களும் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னன்னா இயக்குனர் சிகரம் கேபி அவர்களுடைய உருவச்சிலை சென்னையில் எங்கேயாவது வைக்கணும், அவர் வாழ்ந்த தெருவுக்கு அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை தெரிவித்தனர். அதுக்கு என்ன சட்டபூர்வமாகலாம் நம்ம அணுகணும் அப்படின்னு கேட்டால், அது ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம், அதுக்கு நீங்கள் தலைவராக இருங்கன்னாங்க. அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால், இந்த காலத்தில் அதுவும் 2000க்கு அப்புறம் பெற்ற பிள்ளைகள் கூட நன்றியா இல்லை. நிறைய குடும்பங்களில் சொல்கிறேன், ஏதாவது 1-2 இருக்கலாம், அதாவது நன்றியோடு இருக்கலாம். பெற்ற பிள்ளைகள், கூட பிறந்தவர்கள், நண்பர்கள் எவ்வளவோ உதவி செய்தோம், அதே அவர்கள் மனதில் கூட வைத்து கொள்ளாமல் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலம் அப்படி ஆகிப்போச்சுன்னா அவருக்கு ஒரு லாஜிக் பண்ணுவாங்க எல்லாமே. ஆனால் இந்த கேபி அவர்களோடு இருந்த ஒரு 3-4 பேர்கள், பெத்த பிள்ளைகள் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எனக்கெல்லாம் கண் கலங்கிட்டேன் சில இடங்களில். ஏன்னா அன்றாட அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு இதற்கு முன்னெடுத்து கேபி அவர்களுக்கு அதை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை என்னால் வியந்து தான் நான் பாராட்டுகிறேன். என்னால் செய்ய முடியாது, சந்தேகமே இல்லை. என் வாழ்க்கையையும் எனக்கு வருகின்ற பிரச்சனைகளையும் என் குடும்ப பிரச்சனைகளுமே நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. நான் படிப்பதற்கு, பல்வேறு மனிதர்களை சந்திக்க, அதையெல்லாம் விட்டு கேபி அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடும் ஒற்றை குறிக்கோளுடன் பாடுபட்டு கொண்டிருப்பது பாபுவும் பழனிசாமி அவர்கள். இன்னும் அவர் அந்த கேபி அவர்களுடைய யூனிட்டில் இருக்கவங்க பேர் சொல்ல மறந்திருக்கலாம். இவர்களெல்லாம் சேர்ந்து செய்கின்ற செயல் உண்மையிலேயே அவர் சொத்துக்கள் சம்பாதித்ததை விட இந்த மாதிரி பாபுவையும் பழனிசாமியும் சம்பாதித்திருக்கிறார். இது போன்று நிறைய பேர்களை சம்பாதித்திருக்கிறார். இதுக்கு இப்போ ஒரு அவர் வாழ்ந்த தெருவுக்கு பேர் வைப்பதோ, ஒரு சிலை வைப்பதோ இல்லை ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்னெடுப்பாக நின்றவர் நம்முடைய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய பூச்சி முருகன் அவர்கள். அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கொடுத்து அதை செய்ய சொல்லி அவர் பரிந்துரைத்தார். அதைவிட கார்ப்பரேஷன் மாநகர மேயர் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு பாலச்சந்தர் சாரோட பெருமையை பறைசாற்றுவது போல் தமிழக அரசு, திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இயங்குகின்ற தமிழக அரசு அவரை பெருமைப்படுத்தும் வகையில் ஆழ்வார்பேட்டையில் ஒரு சந்திப்பில் அவருடைய சிலை நிறுவி அதற்கு அவருடைய பெயரில் ஒரு சதுக்கம் அமைப்பதாக நான் அறிகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிகவும் உகந்த ஒரு படைப்பாளி, மிகவும் கடமையுள்ள ஒரு அரசு அதை செய்கின்றது என்கின்ற பொழுது என்னுடைய திரையுலகத்தின் எல்லார் சார்பிலும் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த டிராஃபிக் ஐலண்டுக்கு கே பாலச்சந்தர் அவருடைய பேரை சூட்ட போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. இதற்கு அனுமதி கொடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மரியாதைக்குரிய மேயர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் கே பாலச்சந்தர் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த என் இனிய நண்பர்கள் பாபு, பழனி அவர்களை பாபு பழனி என்று சொல்லக்கூடாது, கேபி பாபு கேபி பழனி என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ விசுவாசம் டைரக்டர் மேலே. அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு அற்புதமான முயற்சி
இன்னைக்கு பலன் அடைஞ்சிருக்குன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆழ்வார்பேட்டில் அந்த டிராஃபிக் ஐலண்டை கே பாலச்சந்தர் ரவுண்டானான்னு பேர் வைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. முதற்கண் இதுக்கு முழுமையான நன்றி தமிழ்நாடு அரசுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும். முதல்வருக்கும் அந்த மந்திரி சபைக்கும் அவங்கள சட்டசபையில் இருக்க அத்தனை பேருக்கும் இதை முடிவெடுத்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். இதில் நான் நன்றி சொல்ல போகிறது என் சார்பாக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நாடக நடிகர்கள் சார்பாக. இங்கே நாங்கள் நாடக அமைப்பே ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா நாடகத்திலேருந்து வந்த முத்து வைரம் தான் அந்த கே பாலச்சந்தர். அப்பா அந்த காலகட்டங்களில் அவர் நாடகங்கள்லாம் பார்த்து தான் எங்களுக்கெல்லாம் வித்தியாசமாக நாடகம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாடக நடிகனுக்கும் இது ஒரு பெரிய பெருமை. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் கே பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம், அவருடைய நினைவாக நம்ம ஆழ்வார்பேட்டில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய சின்ன பார்க், அந்த பார்க்குக்கு வந்து கே பாலச்சந்தர் அவர்களுடைய நினைவாக அந்த பார்க்குக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பார்க்கை மெயின்டைன் பண்றது வந்து கே பாலச்சந்தருடைய ரசிகர்களும் காவேரி ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை பர்மிஷன் கொடுத்து இந்த பெயரை சூட்டிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இதை தெரிவித்துக்கிறேன். அதே சமயத்தில் மாநகராட்சியில் மேயர் மற்றும் அதிகாரிகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளவோ சீர்திருத்தமான விஷயங்கள், பாலச்சந்தர் படம்னா அது ஒரு 10 வருஷம் தள்ளி வந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் அப்படிப்பட்ட படங்களை தயாரித்து எடுத்த பாலச்சந்தருக்கு நினைவாக இது பண்ணதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலச்சந்தர் ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து கே பாலச்சந்தருடைய ரசிகன் கிடையாது, ஒரு வெறியன். தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க. அவரோட சினிமா முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறதுல நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். வந்து கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் அந்த அமைப்புடைய தலைவர் ராஜேஷ் அவர்களுக்கும் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் பாபு அவர்களுக்கும் எப்படி நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல. வந்து நம்ம தமிழக அரசாங்கத்தை வந்து அணுகி பல வருஷங்களாக இன்றைக்கி ஆழ்வார்பேட்டையில் ஒரு முக்கியமான இடத்துல வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டி கே பாலச்சந்தர் அவருடைய பேர் அங்கே வைக்கிறதுக்கு தமிழக அரசை அணுகி பர்மிஷன் கேட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து மனசார இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு அமைத்திட அனுமதி அளித்ததற்கு, எல்லா உதவிகளையும் செய்ததற்கு நமது பெருமைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவருடைய சிறப்பு சேர்ப்பதற்கு தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு இடத்தினை கொடுத்து, அதுவும் அவர் வாழ்ந்த ஏரியாவிலேயே வந்து கே பாலச்சந்தர் சதுக்கம் என்றும் பாலச்சந்தருடைய ரவுண்டானா என்றும் பெயரிட்டு அழைப்பது கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு சூழல் வரும்போது உண்மையிலேயே தமிழக முதல்வரை நெஞ்சார வாழ்த்துகிறேன், மனதார நேசிக்கிறேன். ஏனென்றால் கலைஞருக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் கே பாலச்சந்தர் சார். அப்படிப்பட்டவருக்கு சிறப்பு சேர்ப்பதற்கு தமிழக முதல்வர் அந்த எடுத்து செய்கிறதுன்றது இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு மட்டுமல்ல, திரைத்துறைக்கு மிகப்பெரிய சேவையை தமிழக முதல்வர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட முதல்வருக்கு என் அகம் குளிர முகம் மலர வாழ்த்துகிறேன். வாழ்க. வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் பெயரை ஆழ்வார்பேட்டையில் உள்ள போக்குவரத்து தீவு, அதாவது ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், லெஸ் சர்ச் ரோடுன்னு பேர், பழைய பேர் அதுக்கு, அதற்கு நடுவில் அவருடைய பெயரை பதிப்பதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்ததற்கு பாலச்சந்தர் சாரின் ரசிகர் மன்றமும் மற்றும் சினிமா உலகத்தைச் சேர்ந்த நானும், ஏன்னா அவருடைய படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன், நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். அந்த விழாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம், நான் ராதா ரவி பேசுகிறேன். எங்கள் கேபி சாருக்கு நினைவாக அந்த நம்ம வீடு பக்கத்துலேயே ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இடம் கொடுத்து, இது கே பாலச்சந்தர் அவருடைய அந்த ஒரு தீவு, நினைவு தீவுன்ற மாதிரி ஒரு பெயரையும் கொடுத்து அரசாங்கம் ஊக்குவித்ததுக்கு அரசாங்கத்திற்கு சகோதரர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் செய்கிறது யாருன்னா கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம். அவருடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ் அவர்கள். பட் இதெல்லாம் எங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாமே இன்னும் பெருசாக ஆக்குனது பாபு, எங்கள் சுகுணாமாவுடைய பையன். அவன் அவர்கிட்ட இருந்ததுக்கு அதெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். வணக்கங்க. ஆமாங்க, உங்கள் பூவிலங்கு மோகன் தான் பேசுகிறேன். கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாகவும் என் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். பூச்சி முருகன் சார், அப்போ அவரை நம்ம மறக்கவே முடியாது. அவ்வளவு இந்த ப்ரொசீஜர்ஸ் எதுக்கு மறக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முறையாக இருக்கணும். முறையாக இருந்தால் தான் சிஎம் கிட்ட நீங்கள் போக முடியும், முறையாக இருந்தால் தான் சிஎம் அதை பார்ப்பார் அப்படின்னு எல்லாமே அவர் சொல்லி, அதுக்கு தகுந்த மாதிரி பாபு ஒன்று ஒன்றா பார்த்து அப்புறமா அது அவர் மூலமாக அது போய் சிஎம் அதை பார்த்து அவர் சாங்ஷன் பண்ணிட்டார். கவர்மெண்ட் ஆர்டர் நம்மளுக்கு வந்துடுச்சு. இதில் கவிதாலயா பாபு அவ்வளோ உழைச்சிருக்கார். அவர் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர், அவங்க 2 பேருமே இப்போது இயற்கை எழுதிட்டாங்க. கவிதாலயா பழனி, கண்ணப்பன். எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்ஜி. சென்னையில் ஆழ்வார்பேட்டில் ஒரு டிராஃபிக் ஐலாண்டுக்கு, அதாவது ஒரு ரவுண்டு போட்டுக்கு இயக்குனர் சிகரம் தாதா சாஹிப் பால்கே திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயர் வைப்பதற்காக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்னை மேயர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் திரு கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் ரகுநாத் ரெட்டி, சினிமாட்டோகிராஃபர். கே பாலச்சந்தர் கிட்ட திரைப்படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கேபி சார் பேரில் ரசிகர் மன்றம் ஆரம்பித்திருக்கோம். இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாபு, ப்ரொடக்ஷன் மேயர் பழனி. இந்த சங்கத்துக்கு நடிகர் ராஜேஷ் பிரசிடண்டாக இருக்கார், அதுக்கு நான் வைஸ் பிரசிடண்டாக இருக்கேன். கே பாலச்சந்தர் சார் வாழ்ந்த ஏரியாவில் கே பாலச்சந்தர் ரவுண்ட் டானா தெரிவித்ததுக்கு என் சார்பாகவும் கேபி சார் ரசிகர் மன்றம் சார்பாகவும் தமிழக முதல்வருக்கு நன்றி. கே பாலச்சந்தர் ரசிகர் மன்றம் சார்பாகவும் என் சார்பாகவும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ரவுண்டானா பர்மிஷன் கொடுத்ததுக்கு நம்ம அரசாங்கத்துக்கும் முதல்வருக்கும் மேயருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நான் கண்மணி சுப்பு. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவருடைய முக்கியமான சீடர்களில் ஒருத்தன். என் குருநாதருடைய நினைவா காவேரி மருத்துவமனைக்கு அருகாமையில் 1000 சதுரடி ஒதுக்கி கே பாலச்சந்தர் ரவுண்டானா அமைச்சுக்கிறதுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த காத்தாடு ராமமூர்த்தியின் அன்பு வணக்கங்கள். திரு பாலச்சந்தர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே பல பேர் பல முயற்சிகள் எடுப்பதாக சொல்லிக்கொண்டு எந்த பலனும் இல்லாத நேரத்திலே திரு ராஜேஷ் தலைமையில் திரு பழனியும் திரு பாபுவும் கடும் முயற்சி எடுத்து பூச்சி முருகன் மூலமாக தமிழக முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று காவேரி ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்த மாதிரி ஒரு சதுக்கம் ஏற்படுத்தி கொடுத்த அனுமதி அளித்த சென்னை மேயருக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் முதலில் எங்கள் ரசிகர்கள் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்றென்றும் கேபி சார் புகழ் வாழ்க. அண்மையில் ஒரு விஷயம் என் காதில் கேட்டது. இங்கே சென்னையில் அவர் வாழ்ந்த இடத்துலையே இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, லஸ் ஆஞ்சநேயர் கோயில், அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு பூங்கா மாதிரி இருக்கு இல்லையா, அதை
கே பாலச்சந்தர் ரவுண்டானா அப்படின்னு அமைக்க போகிறாங்களாம். அவருடைய பேர் என்னென்னைக்கும் இருக்கணும். அதுக்கு எடுத்த முயற்சி யாரால அப்படின்னு கேட்டாக்கா, அவருடைய இந்த ரசிகர் சங்கம் வச்சுருக்காங்கல்ல, கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம். அவங்க அங்கே இருக்கிற பழனி, பாபு, விக்ரம், இன்னும் அங்கே இருக்கிற கண்ணப்பன், இவங்க எல்லாரும் சேர்ந்து இது ஒரு பெரிய முயற்சி எடுத்து கூடிய சீக்கிரம் கேபி சாருடைய சிலையும் திறப்பு விழா நடக்கணும். உலகம் பூரா அவருடைய புகழ் பரவணும். என்றென்றும் கேபி சார் புகழ் வாழ்க. வணக்கம். இயக்குனர் சிகரம் கேபி அவர்களின் நினைவு சின்னமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த சதுக்கம், முதல்ல இந்த கேபி ரசிகர் சங்கத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைமையில் திரு பாபு அவர்கள் முயற்சி அழகாக இப்போ இன்றைக்கி திருவினையாக போகிறது. பூவிலங்கு மோகன் போன்றவர்கள் இதற்கு மிகவும் முக்கியமாக உதவி புரிந்த திரு பூச்சி முருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் மிக மிக பெரிய நன்றி. அதாவது ஒரு ஒப்பற்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்து ஒரு ஜீவோ போட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு பிரத்யேக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்குனர் சிகரம் கேபி அவர்களின் நினைவு சின்னம் அது தூங்க இருக்கக்கூடிய நாளில், அது ஏற்படுத்தக்கூடிய அந்த நாளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். 2019 கேபி சார் ரசிகர்கள் சங்கம் மிஸ்டர் பாபுவும் மிஸ்டர் பழனியும் இதை ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இது பண்ணிக்கலாம் சொல்லணும். ஷார்ட் ஸ்பேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸில் யாருமே இந்த மாதிரி நினச்சி பார்க்கல, யாருமே பண்ண முடியல. எத்தனையோ பேர் அவரால் பயனடைந்தவங்க, எத்தனையோ பாலச்சந்திரன் சார்னால எவ்வளோ சம்பாதிச்சவங்க யாரும் பண்ணல. ஆனால் இன்றைக்கி ஒரு பாபுவும் ஒரு பழனியும் எடுத்து இதை நீங்கள் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமாக நண்பர் நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் அவரோட முயற்சியில் தான் இது முழுமை பெற்றிருக்குன்னு சொல்லணும். மயிலாப்பூரில் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க ரவுண்டானா அதுக்கு கவர்மெண்ட்டில் பேசி திரு ஸ்டாலின் ஐயா ஒப்புதலோட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல நான் இந்த கவர்மெண்ட்டுக்கும் கேபி சார் ரசிகர்கள் சங்கம் சார் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். ஐயா அவர்களை பற்றி பேசுகிறதுனா எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய கடைக்கண் பார்வை பற்றாதா அப்படின்னு ஏங்கியவர்கள் பல பேர், அதில் நானும் ஒருவன். ஐயா அவர்களுடைய நினைவாக அவருடைய பெயர் தாங்கிய ஒரு சர்க்கிள் காவேரி ஹாஸ்பிட்டல் கிட்ட, அந்த பெயரை சூட்டுவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு அண்ணன் முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மேயர் அவர்களுக்கும் கேபி ஐயா ரசிகர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் ராஜேஷ் அண்ணா, இதற்கு பெரும் உதவி செய்த தம்பி பூச்சி முருகன் அவர்கள் மற்றும் பூவிலங்கு மோகன் அவர்கள், இந்த மாதிரி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களால் ISI முத்திரை குத்தப்பட்ட ஒரு நடிகன் டிவி வரதராஜன் உங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலை உலகின் பெரிய சகாப்தம் எங்களுடைய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு நினைவாக ஏதாவது ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று, அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று கே பாலச்சந்தர் ரசிகர் மன்றத்தில் சேர்ந்த திரு ராஜேஷ், திரு பூவிலங்கு மோகன், அவருடன் பணியாற்றிய பழனி, பாபு, இன்னும் எண்ணற்ற கலைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று அதற்கு உடனடியாக செவிசாய்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் கே பாலச்சந்தருடைய பெயரிலே ஒரு ரவுண்டானா உருவாக்குவதற்கு உத்தரவிட்டு இருக்கிறார். கலை உலகத்திற்கே பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கலைஞர்கள் சார்பாக ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க நீ எம்மான் கேபி அவர்களே, இந்த வையகம் கடந்தும் வாழியவே. வணக்கம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தவர். நான் சொல்லணுன்றதில்லை,
அவர் பாலச்சந்தர் சார்னு ஒரு டைரக்டர் வரணும்னா வசனங்களால் வந்து வலம் வந்த தமிழ் சினிமா வந்து முதல்ல ஒரு விஷுவலான ஒரு மீடியமாக கன்வெர்ட் ஆனது வந்து பாலச்சந்தர் சாருடைய வருகைக்கு பிறகு தான். ரஜினி கமல் இருக்கிற மிகப்பெரிய 2 ஆளுமைகளை உருவாக்கி தந்தவர். தெலுங்கில் சிரஞ்சீவி சார் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்கினவர். இந்த மாதிரி எண்ணற்ற நட்சத்திரங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களை உருவாக்கின ஒரு மேதை அவர். அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு இயக்குனர் அவருக்கு, இயக்குனர் சிகரம் அவர்களுக்கு மெட்ராஸில் காவேரி மருத்துவமனை எதிரே உள்ள ஒரு பகுதிக்கு இயக்குனர் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என்று பெயர் மாற்றம் செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, பாலச்சந்தர் சார் ரசிகர் மன்ற செயலாளர் திரு பாபு அவர்களுக்கு எனது இயக்குனருங்கிற முறையிலையும் பாலச்சந்தர் சாருடைய ரசிகங்கிற முறையிலையும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கே பாலச்சந்தர் ஐயாவுடைய ரசிகர்கள் சங்கம் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வந்து அவர் வாழ்ந்த அந்த ஏரியாவில் உள்ள பேருக்கே வந்து அவருடைய சாலைக்கு போக்குவரத்து தீவு என்ற சாலையை கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு சாலை என்று இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஐயா அவங்க வந்து நல் வாய்ப்பை அவருக்கு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான அண்ணன் பூச்சி முருகன் ஐயா அவர்களுக்கும், சென்னை மாநகர மேயர் அவர்களுக்கும், மயிலை சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு அவர்களுக்கும், கே பாலச்சந்தர் ஐயா அவர்கள் சங்கத்திற்கும் அதன் நிர்வாகிகளான இந்த இது அத்தனை நல்ல காரியம் நடக்கிறதுக்கு அந்த சங்கத்தின் முக்கிய தூணாக ஆணிவேராக இருக்கிற கவிதாலயா பாபு அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் இயக்குனர் வசந்த் பேசுகிறேன். இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான நாள், ஒரு மகிழ்ச்சியான தருணம். இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு அப்படின்னு ஒரு பேரோட அழகாக ஒரு இடம் ஆலர்பட் சிக்னல் பக்கத்தில் வரப்போகுது. எங்கே வந்து டெய்லி பாலச்சந்தர் சார் வந்து அவர் வீட்டிலேருந்து ஷூட்டிங்குகளுக்கு கிளம்பி போனாரோ அதுக்கு பக்கத்திலேயே காவேரி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இந்த இடம் இவ்வளோ அழகாக அமைஞ்சு இவரோட பேரோட இனிமேட்டு அது இன்னையிலேருந்து இருக்க போகுது. இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்திருக்கிற இதுக்கு பல பேர் காரணம். குறிப்பாக செட்டில் எனக்கு இன்னமும் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. நான் பாலச்சந்தர் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் பாபு. இன்னொரு பாபுவும் இருந்ததுனால அவரை குள்ள பாபுன்னு கூப்பிடுவோம். ஏதாவது ஒரு ரொம்ப சிக்கலான விஷயம் இதை உடனே பண்ண முடியாதுன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் தவிக்கிற போது உடனே பாபுகிட்ட கொடுறா, பாபு பண்ணிவிடுவான்னு டைரக்டர் சொல்லுவார். அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த், அதுதான் பாபு. அது அப்போது அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தபோது என்ன பண்ணாரோ அதை இன்றைக்கி அவரோட பேர் வைக்கிற வரைக்கும் அதுக்காக ஒத்த காலில் நின்று இவ்வளவு சிறப்பாக இந்த விஷயத்தை இன்றைக்கி நிறைவேற்றிருக்கார். அவருக்கு பக்கபலமாக இருந்த கவிதாலயா, பழனி, கண்ணப்பன் எல்லாரையும் இந்த நேரத்தில் நான் நினச்சிக்கிறேன். இட்ஸ் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் பாலச்சந்தர் சார் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவின் மனசாட்சின்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவரோட படத்துலலாம் திருக்குறள் இருக்குமோ, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் திருவள்ளுவர், திருக்குறள்ங்கிறது கே பாலச்சந்தர் தான். அவர் எடுத்த படங்கள் தான் இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அவருடைய பேரை இந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கிற ஒரு சிறப்பான விஷயத்தை செய்திருக்கிற சென்னை நகர மேயர்லேருந்து திரு பூச்சி முருகன் அவர்கள்லேருந்து துணை முதல்வர்லேருந்து முதல்வர் அவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் இயக்குனர் சரண். இயக்குனர் சரண்கிறத விட இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய சிஷ்யன் அப்படிங்கிறதுல தான் எனக்கு வந்து என்றைக்குமே பெருமை. இந்த பெருமைக்கு வலு சேர்க்கிற விதமாக பல தலைமுறைகளை தாண்டி ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு இயக்குனராகவும், தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு இயக்குனராகவும், தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மனிதராகவும் திகழ்ந்த எங்களது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு அவர்களது நினைவை போற்றும் வகையில் அவரது ஆன்மா பிரிந்த காவேரி ஹாஸ்பிட்டல் அதற்கு எதிரே இருக்கக்கூடிய போக்குவரத்து சதுக்கத்திற்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என்று பெயரிட்டு அழைக்க ஒப்புதல் அளித்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்
வேலு அவர்களுக்கும், மேயர் பிரியா அவர்களுக்கும், எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பாலமாக விளங்கக்கூடிய அண்ணன் பூச்சி முருகன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு அடித்தளமாக விளங்கிய கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கம், அதனை வழி நடத்தி செல்லக்கூடிய எங்களது பாபு அவர்களது உழைப்பு அளப்பரிய உழைப்பு. பின்னணியிலிருந்து அவர் பார்த்த அத்தனை சிறப்பான வேலைகள் மற்றவரை ஒருங்கிணைத்தது அத்தனையும் தான் இன்றைக்கு இந்த விஷயத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. இன்ஃபேக்ட் நானும் கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தின் ஒரு கௌரவ ஆலோசகராகவும் இருக்கிறேன். அந்த ரசிகர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம், நான் ரமேஷ் குமார் பேசுகிறேன். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவருடைய ரசிகர் மன்றம் சார்பாக உங்களையெல்லாம் சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு சாதனை படித்து யாருமே இருக்குது. 64 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்துங்க, 1-2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இப்போ கிடையாது யாருமே. அப்படி ஒரு ரெக்கார்டு பிறகு யாருமே இது வரைக்கும் இல்லை, இங்கே இல்லை, ஹாலிவுட்டில் இல்லை, உலகத்தில் எந்த இயக்குனரும் அப்படி பண்ணது கிடையாது. அவருடைய நினைவாக ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல பேர், இல்லைனா ஒரு தெருவுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு KVRS ரசிகர் மன்ற சார்பாக பாபு அவர்களும், பழனி சார் அவர்களும், திரு ராஜேஷ் ஐயா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து ஒரு சதுக்கம், பாலச்சந்தர் சதுக்கம் பேர் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா ரவுண்டான பேர் வைக்கிறதுக்கோ செய்த முயற்சிக்கு ஒரு சிறு வெற்றி கிடைச்சிருக்குது. அது மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அத்தனை அமைச்சர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இயக்குனர் தளபதியின் அன்பான வணக்கங்கள். கே. பாலச்சந்தர் இந்த பெயர் தமிழ் திரையுலகிலும் இந்திய திரையுலகிலும் மிகப்பெரிய புரட்சியை செய்த பெயர். அந்த பெயருக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையிலும் கே. பாலச்சந்தர் சார் செய்த சாதனைகளுக்கு அவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலும் அவர் வாழ்ந்த சென்னை மாநகரத்தில் ஒரு முக்கியமான போக்குவரத்து சந்திப்பில் கே. பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என பெயர் சூட்ட அனுமதி வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இதற்காக ஆண்டுக்கணக்காக முயற்சிகள் செய்து இன்று வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய கவிதாலயா பாபு அவர்களுக்கும், கே. பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் தமிழ் பாரதி, சின்னத்திரை இயக்குனர். நம்மளுடைய இயக்குனர் கே. பாலச்சந்தர் சாரை பற்றி சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லும்போது நம்மளுக்கெல்லாம் தமிழர்களாகிய ஒவ்வொருத்தருக்குமே பெருமையாக இருக்கிற விஷயமா இருக்கும். நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வைப்பது தப்பு இல்லை, அது அவங்க ஸ்டைலு அதெல்லாம் ரசித்து பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் ஒரு இயக்குனருக்கு இந்த உலகத்திலேயேங்க ரசிகர் மன்றம் இருக்குன்னு சொன்னால் கே. பாலச்சந்தர் சார் தவிர வேறு யாருக்குமே இல்லை. அதை உருவாக்கி அதை இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஸ்வரூபத்தை ஆக்கியிருக்காங்கன்னா அது அவர்களுடைய ரசிகர்கள்னு நான் சொல்ல மாட்டேன், அவர்களுள்ள வெறியர்கள்னு சொல்லுவேன். கே. பாலச்சந்தர் சார் ரவுண்டானானே வரப்போகுது. அதுக்கு அரசுக்கு, தமிழக அரசு, நம்மளுடைய முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், அப்புறம் மேயர் அம்மா பிரியா அவர்களுக்கும், இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வேலனார் அவர்களுக்கும், மற்றும் நான் இதை இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தலை வணங்குறேங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட குருவோட பேரை இந்த இடத்துல வச்சதுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவரோட சாதனையை இந்த பசங்க 2 பேரும் எடுத்து செஞ்சதுக்கு அதில் பாபு, பழனிக்கு இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் சார் அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அசிஸ்டண்டாக ரகுமாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக கால் வச்சது ஃபஸ்ட்டு படமே கே. பாலச்சந்தர் சாருடைய படம் தான். அதே மாதிரி நான் டான்ஸ் மாஸ்டர் மலையாளத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஃபுல் படம் கொடுத்து இந்த கலா மாஸ்டர் யாருன்னு காமிச்சு கொடுத்தது என்னுடைய கே. பாலச்சந்தர் சார் அவர்கள் தான். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் போக்குவரத்து தீவுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அவருடைய பேர் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லும் போதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தமிழ்நாடு மக்களே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் அதுக்கு உறுதுணையாக இருந்த எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்கிறேன்.
இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய பாலச்சந்தர் சாருடைய பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டது யார் அப்படின்னா கண்டிப்பாக கேமராமேன் பாபு அவருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா நானும் பாபு வந்து நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போதே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப துருண்டாங்க 2 பேருமே வந்து பாலச்சந்தர் சாருடைய பெட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ பாபு வந்து தூங்காமல், பழனியும் இருந்தார், தூங்காமல் 2 பேரும் பாவம் எவ்வளோ அலைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அத்தனை போய் எல்லா இடத்துலையும் போய் தன்னோட குருநாதரை மறக்காமல் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு பாபுக்கு தான் நான் சல்யூட் பண்ணுவேன். நாங்கள்லாம் குருநாதர் பாலச்சந்தர் சார் சொல்கிறோம் தவிர ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே பாபு தான். ஸோ பாபு, தேங்க்யூ ஸோ மச் பாபு. எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய இயக்குனர் பாலச்சந்தர் சாரோடைய ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் இருக்கோன்னா எங்களுடைய பாலச்சந்தர் சாருடைய ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் நாங்கள் இன்னும் பேரும் புகழாக இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கே பாலச்சந்தர் ஐயாவோட ரசிகர் மன்றம் அவருக்காக ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கோரிக்கை வச்சு இன்னைக்கு வந்து மயிலாப்பூரில் அவர் இருந்த ஒரு இடத்துல அவருக்காக ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளில் வந்து அவருக்கு பேர் வச்சு ரவுண்டானான்னு சொல்லலாம். அந்த ரவுண்டானாவில் வந்து பேர் கொடுக்கறதுக்கு நம்மளோட முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமர்ப்பணம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக என்னோட அண்ணா பாபு அண்ணா, பாலச்சந்தர் ஐயாவோட செல்ல பிள்ளை அப்படின்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி பழனிவேல் அண்ணா அவங்களுக்கும் வந்து ரொம்ப பெரிய நன்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் இது அவங்க இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த குரு மரியாதை வந்து மறக்காம இந்த ரசிகர் மன்றத்தை உருவாக்கி அந்த ரசிகர் மன்றம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி நானும் கூட இருந்து ஒரு ரசிகனா இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு இது வந்து பேர் இதை பெர்மிஷன் கொடுத்து ஆழ்வார்பேட்டையில் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரவுண்டானால் விற்கிறதுக்கு அந்த பேர் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் சார்பாகவும் கே பாலச்சந்தர் சார் அவர்கள் ரசிகர் மன்றம் சார்பாகவும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என்றும் உங்கள் அன்பை மறவாத கலைமாமணி ஜி சிவன் சீனிவாசன் பேசுகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தில் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா மிகப்பெரும் ஒரு சாதனையாக, மிகப்பெரும் ஒரு நல்ல விஷயமாக கே பாலச்சந்தர் சார் ரசிகர் சங்கம் நம்முடைய உலக தமிழர்களின் உள்ளங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரோட ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதை அவர்கள் பெரும் மனதோடு ஏற்றுக்கொண்டு உடனே அதற்கு ஒப்புதல் தந்து இப்படி ஒரு பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என்ற அந்த சாலைக்கு பெயர் வைத்ததை நான் மனதார சந்தோஷப்படுகிறேன். அதாவது 3 ஆண்டு காலமாக என்னுடைய அருமை நண்பரும் ஒளிப்பதிவாளருமான எங்களுடைய கவிதாலயா பாபு அவர்கள் இதற்கு நிறைய போராடி இந்த சாதனையை செய்திருக்கிறார். என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டனையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ராஜ்கமல். நடிகர்களுக்கான ரசிகர் மன்றம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நாங்க பேச போறது ஒரு இயக்குனருக்கான ரசிகர் மன்றம். அதிலும் அவரு இருக்கும்போது இல்ல, அவரு காலத்திற்கு பிறகு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு இயக்குனருக்கான ரசிகர் மன்றம். அது வேற யாரும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது டைமென்ஷன் கொடுத்து பல பேரை உருவாக்கி இருக்கிற எங்க மதிப்புக்குரிய குருநாதர், எங்களோட பீஷ்மர் ஐயா திரு கே பாலச்சந்தர் அவர்களோட ரசிகர் மன்றம். அவரால உருவாக்கப்பட்டு இன்னைக்கு திரைத்துறையில யாரெல்லாம் இருக்காங்களோ அதுல ஒரு அழகான குரூப். இன்னும் இந்த குரூப்புக்கு நான் கரெக்டா பேர் சொல்லணும்னா உண்மையான விசுவாசிகள் அப்படிங்கிற ஒரு பேர் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அந்த விசுவாசிகள்லாம் சேர்ந்து இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை வாங்கி கொடுக்குது. என்னன்னா சும்மா ஒரு பர்த்டே அன்னைக்கு 2 பேருக்கு சாக்லேட் கொடுக்கறதோ இல்ல ஓரமா நின்று மோர் கொடுக்கறதோ அதெல்லாம் இல்லைங்க. அவரோட பேரை இன்னைக்கு ஒரு சாலைக்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் வைக்குது. ஆனா அவரு என்ன பண்றாரு, ஐயா நீங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்களே, என்ன உங்க சங்கத்தோட டீட்டெயில வாங்கி நம்ம தமிழக முதலமைச்சர் பார்த்தோன்னே அவருக்கே ஷாக். என்ன இவ்வளவு பேரு, அவரோட குடும்பத்தினர் இல்லாமல் இவ்வளவு பேர் அவருக்கு இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா அந்த சங்கத்துல வந்து அதோட தலைவரா மதிப்புக்குரிய நடிகர் திரு ராஜேஷ் அங்கிள், நான் அப்படிதான் கூப்பிடுவேன், என்னோட ராஜேஷ் அங்கிள் இருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே
அவர் ஆக்ஷன் சொல்லும் போது அவர் சுத்தி நின்ன ஒரு அட்டகாசமான கூட்டம். இதுல அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டா அவரோட வீட்டுல ஒருத்தர் மாதிரி இருந்த கவிதாலயா பாபு அண்ணன். ஐயோ, இந்த கேரக்டரை பத்தி சொல்லியே ஆகணும். இவர் தான் குடும்பத்துக்காக இவ்வளவு சுத்தி இருப்பாரா, தான் பிள்ளைங்களுக்காக இவ்வளவு சுத்தி இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா இவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு வச்சிருக்காரு, அதுல நானும் இருக்கேன். தினமும் அந்த கே பாலச்சந்தர் ஐயாவோட பேர்ல ஒரு சாலை வந்தாவணும்னு இந்த மனுஷன் பட்ட போராட்டம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு, கேபி சார் தவறுனவுடனே நாங்க அந்த இரங்கல் கூட்டம், அந்த முதல் வருட கூட்டத்துல பார்க்கும்போது எத்தனையோ சினிமாவை சேர்ந்த ஜாம்பவான்கள் வந்தாங்க, விதவிதமா ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. நாங்க இது பண்ண போறோம், அது பண்ண போறோம், கேபி சாருக்கு அது பண்ண போறோம். ஃபங்க்ஷன் 9 மணிக்கு முடிஞ்சது, 9:15 பார்த்தா யாரையும் காணோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேபி சார் இல்லாம போய் இத்தனை வருடங்கள் கழிச்சும் ஒரு மிகப்பெரிய டீம் அசெம்பிள் பண்ண காரணமா இருந்த ஒரு முக்கியமான பில்லர்னு சொல்றதோட பேஸ்மெண்ட் பிரியமான அண்ணன் கவிதாலயா பாபு அவர்களும், அதுக்கப்புறம் எங்களுக்கு முருகனோட சார்பா எங்க பழனி அண்ணன். சோ இந்த சங்கம் சார்பா எங்க பிரியமான தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நாங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சோம். ஐயா பேர்ல எங்களுக்கு ஒரு சாலை வேணும்னு சொல்லி அவர் என்ன சொல்லிட்டாரு, சாலை வேணாம்பா, நீங்க ஒரு ரவுண்டானாவே கேபி சாருக்காக நாங்க அலாட் பண்ணி தரோம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இத்தனை வித்திரைகளை புதுசான புதுமைகளை கொடுத்த அவ்வளவு பெரிய இயக்குனருக்கு மயிலாப்பூர்ல அவரு வாழ்ந்த இடத்துல கரெக்டா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு எய்தாப்ல இவ்வளவு பெரிய விஷயத்த இந்த சங்கத்தினர் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்க சினிமாக்காரர்களுக்கும் ஒரு பாலமா இருக்கிற பூச்சி முருகன் அண்ணனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நாங்க இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். இத்தனை பெரிய ஒரு சாதனையை எங்களுக்கு சுலபமாக்கி கொடுத்த எங்க தமிழக அரசை சேர்ந்த அனைவருக்கும் எங்க கேபி சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம், என் பேரு தாசரதி. இயக்குனர் சிகரம் அவர்களுடைய என்றென்றும் மாறாத ஒரு ரசிகன் தான். பொதுவாக கிபு அப்படின்னு நம்ம காலத்தை வரலாற்றை இரண்டாக பிரிப்போம். திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் கேபின்னு பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். தன்னுடைய படைப்புகள் வாயிலாக அவர் உருவாக்கியிருக்கிற கலைஞர்கள், அடுத்த தலைமுறைக்கான நிபுணர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கலை உலக பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு ரசிகர் சங்கம் அமைஞ்சிருக்கிறதுனா அது இயக்குனர் சிகரம் திரு கேபி அவர்களுக்கு மட்டும்தான். அதுவும் வெறும் ரசிகர்கள் இல்லை, அந்த ரசிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இணைஞ்சு ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது கேபி சாருக்கான ஒரு திருவுருவச் சிலையை சென்னை மாநகரத்தின் ஒரு பிரபலமான மத்திய இதய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமைக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தவுடனேயே கேபி ரசிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் திரு பாபு அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு வணக்கத்திற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கவனத்துக்கு இதை பூச்சி எஸ் முருகன் சார் கொண்டு போனாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கேபி அவர்கள் நினைவாக ஒரு போக்குவரத்து தீவை ஒதுக்கி கொடுத்து அங்கே அவருடைய திருவுருவச் சிலையை நிறுவனத்துக்கான உத்தரவு இன்னைக்கு எந்த திரை இயக்குனருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரும் கௌரவம். இதை சாத்தியமாக்கியிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலு ஐயா அவர்களுக்கும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு பூச்சி எஸ் முருகன் ஐயா அவர்களுக்கும், விதையாக இருந்து அதை விருட்சமாக வளர்த்திருக்கிற கேபி ரசிகர்கள் சங்கத்துக்கும், குறிப்பாக அதன் பொதுச் செயலாளர் திரு பாபு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சி.வி. சந்திரமோகன், நாடக ஆசிரியர், இயக்குனர். பாலச்சந்தர் அவர்கள் பெயரில் அந்த சதுக்கம் அமைக்கப்படும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் தம்பி கே பார்த்தசாரதி. நான் ஒரு நாடக நடிகன். நாடகங்களில் நடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் கே பாலச்சந்தர். அந்த நாடகத்தில் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு உன்னதமான மனிதருக்கு ஒரு சதுக்கம் அமைப்பதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இதற்கு ஒப்புதல் வாங்கி
அதை அமைக்கப் போகின்றார் என்பதை கேட்கும் போதே மிகவும் சந்தோஷமாகவும் திருப்திகரமாக இருக்கு. காரணம், ஒரு சிறந்த கலைஞர்களை பாராட்டுகின்ற அரசாங்கமாக இது இருக்கின்றது என்பதை நாம் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். பாலச்சந்தர் ரசிகர்கள் மன்றத்தின் சார்பாகவும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை நண்பர்கள் சார்பாகவும் அவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகள் பணியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்க சார்பாக ராஜேஷ் தலைமையில் அமைந்த இந்த குழுவிற்கு பூவிலங்கு மோகன், பழனி, பாபு மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தோம். காவேரி ஆஸ்பத்திரியில் எதிரில் ஒரு ரவுண்டானா 1000 அடியில் ஒரு ரவுண்டானா அமைத்து அதற்கு எங்களுடைய பாலச்சந்தர் சார் அவர்களுடைய பெயரிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை மிக அற்புதமாக அவர் ஏற்றுக்கொண்டு உடனே அதற்கான உத்தரவை மேயர் அவர்களிடமும் அமைச்சர்களுடன் தெரிவித்து அதற்கான ஆவணங்களை உடனடியாக ஏற்பாடு செய்துவிட்டார். அதற்கு எங்கள் நாடக குழுவினர் சார்பாகவும் மற்றும் திரைப்பட பிரபலங்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் கேபி சார் பேரில் ஒரு ரவுண்டனாகவும் கேபி சார் பேரில் ஒரு சாலைக்காகவும் அழகாக சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். தமிழக முதலமைச்சருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் அன்பர்களே, என் பெயர் இசைக்கவி ரமணன். திரு கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் என்ற ஒன்றை எனது இனிய நண்பர் பழனியும் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய திரு பாபுவும் அமைத்திருக்கிறார்கள். அவர் பேர் உள்ள பாசத்தால், நேசத்தால், மரியாதையால். அதற்கு தலைவராக திரு ராஜேஷ் அவர்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இயக்குனர் சிகரத்துக்கு மிக பெரிய மரியாதை ஒன்று செய்ய முனைந்தார்கள். அதன்படி அவர்கள் தமிழக முதல்வரை சந்தித்து, நாங்களே ஒரு சிலையை நிறுவுகிறோம் எங்களுடைய இயக்குனர் சிகரத்திற்கு, அதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கி தருமாறு கேட்டார்கள். அவர் வாழ்ந்த மயிலாப்பூர் தொகுதியில் காவேரி மருத்துவமனைக்கு எதிரே ஒரு இடத்தை ஒதுக்கி தந்து அதற்கு திரு கே பாலச்சந்தர் ரவுண்டானா என்று ஒரு பெயரும் வைப்போம் என்று தமிழக முதல்வர் ஒத்துக்கொண்டு மேயருக்கும் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த அருந்தொண்டு ஆற்றி வருகின்ற இயக்குனர் சிகரத்தின் ரசிகர் சங்கத்து நண்பர்களுக்கும் இந்த கனவை நிறைவேற்றி தந்திருக்கின்ற தமிழக முதல்வர், சென்னை மேயர் மற்றும் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னோட குருநாதர் ஸ்ரீ கே பாலச்சந்தர் சார், அவரை பற்றி ஒரு ரீசன்ட் டைமில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அவர் வாழ்ந்த இடத்துல, அவருக்கு பிடிச்ச லெஸ்சர்ச் ரோடில் அவர் இருந்த இடத்துல அவரோட பேரில் ஒரு லேண்ட்மார்க் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க. கே பாலச்சந்தர் ரவுண்டானா இப்படின்னு ஒரு பேரில் நமக்கு ஒரு லேண்ட்மார்க் டெஸ்டினேஷன் வரப்போகுது. இந்த டெஸ்டினேஷன் கொடுத்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும், மேயர் அவர்களுக்கும், மற்ற மினிஸ்டர்ஸ் அவர்களுக்கும், என் சார்பாக மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன் சார்பாகவும், கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் சார்பாகவும் மகிழ்ச்சிகரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. நம்ம இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களின் நினைவாக சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்கும் டிராஃபிக் ஐலாண்டை இயக்குனர் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என்று பெயர் மாற்றி வைக்க அனுமதி கொடுத்தார். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், மேயர் பிரியா அவர்களுக்கும், மற்ற அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே, முக்கியமாக பாலச்சந்தர் ரசிகர் மன்றத்துக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், நான் எடிட்டர் கணேஷ் பேசுகிறேன். கே பாலச்சந்தர் ஃபேன்ஸ் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்து ராஜேஷ் தலைவராக இருந்து கவிதாலயா பாபுவும் பழனியும் சேர்ந்து 2019 ஆரம்பித்து அவர் வாழ்ந்த இடத்துல ஸ்ட்ரீட்டில் ஒரு பேர் வைக்கிறதுக்கும் அவருடைய நினைவு சின்னம் வைக்கிறதுக்காகவும் ஒரு இடமும் கேட்டிருந்தோம் கவர்மெண்ட்டில். அது இப்போ ஓகே ஆகிருக்கு. சிஎம் சாருக்கும் அமைச்சர் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். வணக்கம்.
இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் மோதிர கையால் குட்டுப்பட்ட நான் அவருடன் பணியாற்றிய பெருமையில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல் எதிரில் உள்ள டிராபிக் ஐலாண்ட் இனிமேல் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என்று பெயர் மாற்றி அமைக்க அனுமதி கொடுத்த தமிழக அரசு, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கும், ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும், பாபு அவர்களுக்கும் எனது பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ருதிகா. கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் மூலயமா கே பாலச்சந்தர் சாருக்கு ஒரு சிலை வைக்கணும், அதுக்கப்புறம் அவர் பேரில் ஒரு ரோடு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கவர்மெண்ட் இப்போ கே பாலச்சந்தர் சார் பேரில் ஒரு ரவுண்டான அமைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்காக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கே பாலச்சந்தர் சாரோட ரசிகர் சங்கம் மூலயமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.